ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். தளபதி விஜய்க்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் நெருங்கிய பந்தம் இருக்கு. விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜய் உடைஞ்சி கலங்கி அந்த கண்ணாடி பிழைய பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிச்ச காட்சி பாக்குறவங்களையும் கலங்க வச்சது. இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கிற விஜய் ஆரம்ப கட்டத்துல அவருடைய அப்பா இயக்குனர் S.A. சந்திரசேகர் திரைப்படத்துல நடிச்சிட்டு வந்தாரு. விஜயகாந்த் அவர்களோட சினிமா வாழ்க்கையில வெற்றி படங்களுக்கு காரணமா இருந்த 2 பெரும் ஆளுமைகள்னா கலைப்புலி தானு மற்றும் S.A. சந்திரசேகர் தான். அதுக்கு கைமாறு செய்யற வகையில S.A. சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்துல விஜயகாந்த் நடிச்சு கொடுத்த படம் தான் செந்தூர பாண்டி. இந்த படம் உருவான விதத்திலேயே விஜயகாந்த் எவ்வளவு பெருந்தன்மை வாய்ந்தவர் அப்படிங்கறத புரிய வைக்கும். நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி, அவளே அவனை கட்டி வைக்கிறேன். இன்னைக்கு ஸ்டாரா இருக்கிற விஜய் சினிமாவுல காலுன்ற S.A.C. அவர்கள் பாடுபட்டு கொண்டிருந்த காலம் அது. தன் மகனை கதாநாயகனா வச்சு எடுத்த முதல் படமான நாளைய தீர்ப்பு பெரும் தோல்வியை சந்திக்க S.A.C. அவர்கள் போட்டு வச்ச பிளான் ஃபெயிலியர் ஆச்சு. எந்த கையால தாலி அறுத்தியோ அதே கையால எங்க அண்ணா காலை தொட்டு கும்பிடத்தான் போறேன். அப்போ அவர் செஞ்ச ஒரு போன் கால் விஜயோட தலையெழுத்தையே மாத்துச்சு. S.A.C. கால் பண்ணது விஜயகாந்துக்கு. கேப்டன் எப்பவுமே இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பெரிய மரியாதை கொடுப்பார். தயாரிப்பாளர் யாரா இருந்தாலும் முதலாளி அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். தன்னோட வல்லரசு படத்துல இயக்குனர் வாசு வில்லனா நடிக்க அதுல கிளைமேக்ஸ் சீன்ல வாசுவை கேப்டன் அடிக்கிறது மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த சீனுக்கு இயக்குனரை ஒருபோதும் அடிக்க மாட்டேன்னு டூப்போட சொல்லிட்டாரா விஜயகாந்த். அப்படி ஒரு பண்பாளர். S.A.C. கேப்டனை கூப்பிட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னப்ப விஜயகாந்தே நேர்ல போயிட்டாராம். செந்தூர பாண்டி படத்துல தன் மகன் விஜய்க்கு அண்ணனா நடிக்க கேட்டுக்கிட்டதுக்கு உடனே ஏத்துக்கிட்டாராம் கேப்டன். சம்பளம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல படத்தை ஆரம்பிங்க அப்படின்ற கேப்டனோட நம்பிக்கையான வார்த்தை தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் ஹீரோவா விஜய் உருவாகிறதுக்கு காரணம். விஜயகாந்த் செந்தூர பாண்டி படம் இல்லன்னா நடிகர் விஜய் இன்னைக்கு இல்லன்னு பல இடங்கள்ல நன்றியோட S.A.C. பேசினதை பார்த்திருப்போம். தளபதி விஜய் கூட ஒரு பேட்டியில நாளைய தீர்ப்பு பிளாப்புக்கு அப்புறமா விஜயகாந்த் அவர்கள் கூட செந்தூர பாண்டி படத்துல நடிச்சேன். விஜயகாந்த் சாரை பார்க்க வர ஆடியன்ஸ் என்னையும் பார்த்தாங்க, அப்படித்தான் நான் அறிமுகமானன்னு பேட்டிகள்ல பேசினது விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு விஜயகாந்த் முக்கியமான நபர்னு நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம். S.A.C. மற்றும் நடிகர் விஜய் போட்ட கணக்கு தப்பல. செந்தூர பாண்டி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. விஜயகாந்தோட தம்பியா நடிச்சு விஜய் மக்கள் கிட்ட பேசப்பட்டார். அப்படி விஜயோட சினிமா கேரியரை கிக் ஸ்டார்ட் பண்ணது கேப்டன் தான். தளபதி விஜய்க்கு கேப்டன் விஜயகாந்த் கொடுத்த ஒரு அட்வைஸ் டிப்ஸையும் விஜயே பகிர்ந்திருக்காரு. ரொம்ப ரிஸ்க் எடுக்காத தம்பி, ஃபைட் சீன்ல ஒரு நேக்கு இருக்கு, அந்த நேக்கு கூட அப்ரோச் பண்ணுன்னு கேப்டன் அட்வைஸ் செஞ்சுதான் மனம் திறந்திருக்காரு தளபதி. இந்த ஆரம்ப கால நட்பு அண்ணன் தம்பி உருவாவே தொடர்ந்திருக்கு. நடிகர் விஜயையும் கேப்டனையும் பல இடங்கள்ல ஒன்னாவும் பார்க்க முடிஞ்சிருக்கு. 1981 விஜயகாந்த் நடிக்க S.A.C. இயக்குன படம் தான் சட்டம் ஒரு இருட்டரை. இந்த படம் S.A.C.யோட மனைவியும் நடிகர் விஜயோட தாயுமான சோபா அவர்கள் எழுதின கதையை மையமா வச்சு தயாரிக்கப்பட்ட திரைப்படம். தன் மனைவியோட கதையும் S.A.C.யோட டயலாகும் கேப்டனோட அதிரடி நடிப்பும் சட்டம் ஒரு இருட்டரை படத்தை மக்கள் கிட்ட ஒரு சமூக நீதி திரைப்படமா அதே சமயத்துல ஒரு ஹிட் படமாவும் கொண்டு சேர்த்துச்சு. நடிகர் விஜய் மற்றும் விஜயகாந்த் அவர்களோட உறவு தலைமுறைகள் கடந்த பிணைப்புன்னு சொல்லலாம். செந்தூர பாண்டி படத்தோட ரீச்ச விஜய் உணர்ந்த தருணமும் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகி சில வாரங்கள் கழிச்சு விஜய் தன் குடும்பத்தோட வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கார். திரும்பி வர வழியில கார் பஞ்சர் ஆகிட ஒரு கிராமத்துல நிறுத்தி சரி பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த வழியா போன ஒரு பாட்டி விஜய பார்த்துட்டு நீ தானப்பா விஜயகாந்துக்கு தம்பியா நடிச்சதுன்னு கேட்டிருக்காங்க. அன்னைக்குதான் விஜயகாந்த் படத்துல நடிச்சது தனக்கு எவ்வளவு பெரிய பலம்னு உணர்ந்திருக்காரு விஜய். அந்நிலத்து இன்னி வரைக்கும் விஜய் அந்த விசுவாசத்தோட தான் விஜயகாந்த் கிட்ட நடந்துட்டு இருக்காராம். அந்த வெளிப்பாடாத்தான் லியோ வெற்றி விழாவில கமல் ரஜினியோட பெயர்களை சொல்றதுக்கு முன்பாகவே விஜயகாந்தோட பெயரை சொல்லி இருக்கிறார். இது மட்டுமல்ல, விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவரா இருந்தப்போ சங்கத்துக்காக அவர் நடத்தின கலை நிகழ்ச்சிகளுக்கு தன்னோட தொடர் ஆதரவை விஜய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. S.A.C. விஜயகாந்தோட வெற்றி கூட்டணி 15 படங்களை தந்திருக்கு. அதுல வெற்றி, குடும்பம், வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டு போன்ற படங்கள்ல விஜய் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. தன் வாழ்க்கையோட அடித்தளத்தை அமைச்சு கொடுத்த அண்ணனை பார்க்க வந்த தம்பி உடைஞ்சு கலங்கியதுக்கு பின்னாடி இருக்கிறது பெரும் நன்றியும் விசுவாசமும் தான். தளபதி விஜய், கேப்டன் விஜயகாந்த் இவங்களோட பந்தத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜயகாந்த் பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளோ இருக்கு. முக்கியமாக அவருடைய அந்த நட்புக்கு இலக்கணம் விஜயகாந்த் அவரோட ஒரு வாட்டி பழகிட்டா
வாழ்க்கை பூரா வந்து அதை மறக்கவே முடியாது. அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாகிடுவாங்க. அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார். ஏன் ஊடகம் உங்க மேலேயும் கோபப்படுவார். ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது. ஏன்னு சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம், சுயநலம் இருக்காரு, ஒரு அன்பு இருக்கும். அவர் வந்து ஒரு தைரியத்துக்கோ வீரத்துக்கோ இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பற்றி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கு. எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது. ஒரு ரெண்டு முக்கியமானது, எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணாரோ தெரியாது, எல்லாரையும் வந்து அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க, யார் வராங்கிற பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன்னு சொன்னாங்க. அது வந்து குடும்பத்தை வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா இந்த ஷோக்கான நடிகர் சங்கம் இந்த ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சூழ்ந்துட்டாங்க, மீடியா எல்லாம் வரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் பஸ்லேயே வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இறங்கி வந்தார், இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களே, ஒன்றாகலையேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர். 71 பால், அவ்வளோதான். பல பவுண்டரிஸ், பல சிக்ஸர்ஸ், நூற்றுக்கணக்கான இடங்களை குளித்து மக்களை மகிழ்விச்சு விக்கெட்டை இருந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த். வாழ்ந்த விஜயகாந்த் நாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட், உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம்.